நம்ம ஈஸியாக வாங்கி சாப்பிட்ற சைனீஸ் ஃப்ரைட் ரைஸோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கிமு 581 முதல் 618 காலகட்டத்தில் சுய் டைனாசிட்டியில் வீட்டில் சாப்பிட்டு மீதமுள்ள ரைஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். சேம் டைம் இதோட ஃப்ளேவர் நாள் போக்கில் எல்லா சைனீஸ்க்கும் பிடிச்சி போக இது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாகவே சைனாவில் மாறிடுச்சு. நாள் போக்கில் இந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்றது வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேமஸ் ஃபுட்டாகவே மாறிடுச்சு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்கங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சைனீஸ் ஃப்ரைட் ரைஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சைனாவில் அப்படி கிடையாது. அவங்க நார்மல் பாயில்டு ரைஸை தான் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃப்ரைட் ரைஸ்னால் நமக்கு தெரிஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் மோஸ்ட்லியாக தெரியும். பட் சைனாவில் பார்த்தீங்கன்னா எக்கும் ரைஸும் பேசிக் பிரின்சிபலாக இருக்கும். பட் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவையான மட்டும் மீட் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரிஜினல் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்றது இந்த ஷார்ட்ஸோட கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள். தேங்க்யூ.